இந்தியாவில் நடக்கப்பட்ட ஆய்வுல ஒரு தோராய கணக்கில் என்ன சொல்றாங்கன்னா 25-30% குழந்தைகளுக்கு ஒரு சிறு உளவியல் சிக்கல் இருக்கு. எப்படி அவர்கள் எதிர்கொள்வாங்க? வருங்காலத்தில் வரக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை, பள்ளி தேர்வுகளில் வரக்கூடிய மதிப்பெண் குறைவுக்கே நான் என் உயிரை மாற்றிக் கொள்வதாங்கிற அளவுக்கு போகக்கூடிய அளவுல உளவியல் சிக்கல்கள் கூடிட்டு இருக்கு. வாழ்க்கை முழுக்க சந்திக்கக்கூடிய பல ஏமாற்றங்கள், பல பிரச்சனைகளை கடந்து வர வேண்டும்னா சின்ன வயசிலிருந்தே அவங்களுடைய உளவியல் நலத்தை நீங்கள் கொஞ்சம் அக்கறையாக எடுத்துக்கொள்ளணும். எப்படி அக்கறையா உளவியல் நலம் நலமாக இருப்பதற்கான முதல் விஷயம் என்ன தெரியுமா? விளையாட்டு. உங்க வீட்டில் குழந்தைங்க எத்தனை பேர் எப்படி ஒரு நாளைக்கு விளையாடுறாங்க தினசரி? பள்ளி காலத்தில் சிறு வயதில் எனக்கு ஞாபகம் இருக்கு, எங்கள் வீட்டில் அது ஒரு எழுதப்படாத விதியா தான் இருந்துச்சு. விளக்கு வச்சோடனே வீட்டுக்கு வந்துடுறா, இதான் ஒரு வார்த்தை. விளக்கு வச்சோடனே வீட்டுக்கு வா. விளக்கு எப்போ வைப்பாங்க? 6:15 6:30 மணிக்கு விளக்கு வைப்பாங்க. ஸ்கூல் எப்போ விடும்? 4:30 மணிக்கு விடும். 4:30 to 6 மணி வரைக்கும் தெருவில் தான் கிடந்தோம் நாங்க. தெருக்களிலும் மைதானங்களிலும் பக்கத்து வீட்டுகளிலும் முற்றங்களிலும் விளையாண்டு தான் நட்பும் வளர்ந்தது, படிப்பும் வளர்ந்தது, வாழ்வும் வளர்ந்தது. இன்னைக்கு யோசிச்சு பார்த்தா வாசி ரோட்ல நின்னோம்ல, அந்த புதுப்படத்தில் அந்த பக்கம் நின்று விளையாண்டோம்ல, அந்த மூலையில நின்று கிரிக்கெட் விளையாண்டோம்ல, அங்கிருந்து பம்பரம் விட்டோம்ல, அங்கிருந்து கில்லி தண்டா விளையாண்டோம்ல, எத்தனை விஷயம் ஞாபகம் இருக்கு. உங்கள் வீட்டு குழந்தைகள் எத்தனை பேர் அப்படி விளையாடுகிறார்? நீங்க அதே பம்பரம் விடணும் நான் சொல்லல, பட் ஏதாவது ஒரு விளையாட்டு ஒரு 1.5 மணி நேரம் ஒரு நாளைக்கு அவர்கள் விளையாண்டே ஆகணும். நீங்க போய் நின்று விளையாட வைக்கணும். அவன் மற்ற குழந்தைகளோடு விளையாடும் போது, அக்காவோடு, அண்ணனோடு, தம்பியோடு, பிற குழந்தைகளோடு விளையாடும் போது விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை வரும். பிசிக்கலா ஃபிட்டா இருக்கக்கூடிய விஷயம் விளையாட்டிலிருந்து தான் ஆரம்பிக்கணும். நம்ம அப்படியே குகேஷ் வாங்கிட்டு வந்தோடனே அப்படி கண்ணீர் மல்க நம்மளும் கைதட்டி அப்படின்னு ஆசைக்கிறோம். ஆனா நம்ம பிள்ளைக்கான முயற்சியை நாம் எவ்வளவு தூரம் எடுக்கிறோம்? விளையாட்டு ரொம்ப வேணும். மிக மிக மோசமாக மொபைல் கெடுத்துக்கொண்டே இருக்கிறது. நம்ம ஏதாவது பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அம்மா அப்பா ஒரு இடத்துல வெயிட் பண்ணா போனை கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அப்படின்னு அவங்ககிட்ட போனை கொடுத்துட்டு நம்ம சினிமா பார்க்கறதோ இல்லை நம்ம யார்கிட்டயோ பேசணும்னா போனை அவன்கிட்ட கொடுத்துறோம். ஆக கடைசியான ஒரு விஷயம் இந்த மொபைல் கேம்ஸ்ல பிள்ளைகள் போய் அடிமைப்படுவது. அவனை வலுவிழக்க வைக்க. எப்படி வலுவிழக்குமா? மூளையில் வலுவிழக்க வைக்குது. நான் ஒரு நாள் துபாய் விமான நிலையத்தில் காத்திருக்கிறேன். அப்போ ஒரு பிளே ஸ்டேஷன் அந்த இடத்துல, நான் ஒரு என் போன் சார்ஜ் போயிருச்சு, சார்ஜ் போடுறதுக்காக எங்கடா இருக்குன்னு தேடி அந்த பிளே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு பிளக் பாயிண்ட் இருக்குது, அங்கே போய் சொருகி போட்டுட்டு நிற்கிறேன். அந்த பிளே ஸ்டேஷன் முழுக்க குழந்தைங்க, உலகம் முழுக்க இருக்க குழந்தைங்க இருக்காங்க. எல்லாம் விமான காத்திருப்புனால அடுத்த விமானத்துக்காக வரக்கூடிய எல்லா பிள்ளைங்களும் விளையாடுது. என்னடா விளையாடுறாங்கன்னு நானும் ஒரு 1/2 மணி நேரம் அந்த போன் சார்ஜ் ஆகிற வரைக்கும் நின்றுட்டு இருந்தேன். அவன் என்ன விளையாடுறான் தெரியுமா? அங்க விளையாடுற வீடியோ கேம்ல எல்லாம், அவனை கொல்லு, அவனை சுடு, இவனை வெட்டிடு, இவன் தலையை வெட்டிடுறா, இவன் காலை அடிச்சிரு, இவனை துப்பாக்கி வச்சு சுடு, தட 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 தடன்னு சுடுறது, வெட்ட வைக்கிறது. இதுவா விளையாட்டு? எல்லா பிள்ளைகளும் அதைத்தான் விளையாடுகிறது நண்பர்களே. அந்த விளையாட்டின் மூலமாக உள் மனதில், ஆழ் மனதில் அதுக்கு என்ன இருக்கும்? ஒரு சாமுராய் கேம். ஒரு பையன் வெட்டிட்டே போறான், அவன் வெட்டிட்டே இருக்கான். பார்த்தேன், அவன் ஏதோ ஜப்பான் பிள்ளை மாதிரி இருந்துச்சு பார்த்தா. அப்படி அவன் வெறித்தனம் அவன் முகத்துல தெரியுது. அங்க தட்டு இங்க தட்டு, இவனை காலி பண்ணிடு, இந்த பக்கம் 2 பேரும் சேர்ந்து விளையாடுறாங்க. இதுவா விளையாட்டு? அப்படித்தான் நம்ம கேம்ஸ் எல்லாமே வடிவம். என் பையன் சொல்றேன், அப்பா NVIDIAல இருந்து எல்லா கேமும் அப்படித்தான்ப்பா விளையாட உங்களுக்கு டெவலப் பண்ணிட்டே இருக்காங்க. அவர்களை எதை நோக்கி திருப்புகிறாங்க? மனசை எப்படி திருப்புறாங்க? ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்கிறது. இப்படியான ஒரு சிக்கலான விளையாட்டுல இருந்து அவன் வெளியே வரணும். அவன் ரெகுலரா கபடி விளையாடணும், ஹாக்கி விளையாடணும், ஃபுட்பால் விளையாடணும், இங்க இருக்கக்கூடிய கிரிக்கெட் விளையாடணும், இங்க நடக்கக்கூடிய எல்லா விளையாட்டுகளிலும் அவன் சேரணுங்கிறத தயவு செய்து வலியுறுத்துங்க. அதுதான் அவனுடைய மென்டல் ஹெல்த்துக்கும் நல்லா இருக்கும். நாட் ஓன்லி பிசிக்கல் ஹெல்த், அவனுடைய உடல் நல்லா விளையாண்டா உடம்பு நல்லா 6 பேக் ஆகும், உடம்பு வரும், அதெல்லாம் சொல்ல வரல. அதை தாண்டி மனநலம் நலமாக இருப்பதற்கும் விளையாட்டு ரொம்ப முக்கியமா இருக்கும் நண்பர்.